அச்சு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபேவரட்க்கு கால் பண்ணி நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். வேண்டாம்டா. அண்ட் இதை பத்தின ஒப்பீனியன் எனக்கு என்ன இருக்கு அப்படின்றத விட என்னை பத்தி அவங்க என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுப்பல. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சூசைட் அகேன்ஸ்டா இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிக்கிற பொண்ணு இல்லைன்னா அவங்க என்னை பத்தி கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படிதாங்க ஃபேஸ் பண்ணுவோம். ஏதாவது நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மேட்ரே கிடையாது. சும்மா இந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கையெடுத்துட்டேன், நீட் எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிடுன்னு தூக்குல தோக்குறேன், அப்பா அம்மா திட்டினாங்கன்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக இல்லை, எப்படிப்பட்ட ரீசனுக்காக சூசைட் பண்ண பொண்ணா நான் இல்ல. உன்னை தெரியும்டா எனக்கு. யாருக்கு போலாம் இருக்க நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னோட ஆர்வமா கேமரா அவங்க சூஸ் பண்ணிருக்க கான்டெக்ட் அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கோம். என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவெல்லாம் சூஸ் பண்ணிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே வந்து ஐடியா இல்ல. ஏதோ பெருசா பண்றீங்க. பார்க்கலாம். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். என்னாச்சு வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதானே அங்கே போகிறது. இந்த கொஞ்சம் லொக்கேஷன் நல்லா தானே இருக்குது, லைட்டிங் நல்லா இருக்கும். ஸோ இங்கேயே நம்ம இது பார்த்துருவோம். ரைட். நான் இப்போ ஃபஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னா டேனிக்கு கால் பண்ண போகிறேன். டேனி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேனி வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னோட தம்பி மாதிரின்னு சொல்லலாம். அவன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக பழக்கம். உங்கள் அக்கா தான் எனக்கு சைக்கிளோடய சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அவன் என்னோட இப்போ குட்டி பையன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குட்டி சைக்கிள்லேருந்து கற்றுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் தம்பி. ஸோ இப்போ அவன் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். ஹலோ, நல்லா இருக்கியாடா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இல்லை ஒரு முக்கியமான மேட்ரு சொல்லணும், அதான் கால் பண்ணேன். நீ வேறடா யூடியூப்குள்ளே போய் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணி பாரு. சேனல் யாரோ ஆக்ட் பண்ணுறாங்கடா. நீ வரவே மாட்டேங்குது 2 டேஸாக. மைண்டே ஒரு மாதிரியா இருக்கு. செத்து போயிடலாம் மாதிரி இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு புரியல. என்ன பண்றதே தெரியலடா. எனக்கு வரவே மாட்டேங்குதுடா. நீ கடுப்பா இருக்கு. ஓப்பனே பண்ண முடியல. பட் என்ன நான் ஓஎம்ஆர்ல உட்காந்துட்டு இருக்கேன்டா தனியா. யார்கிட்ட பேசுன்னு கூட தெரியல. அதான் ஒரு வாட்டி உனக்கு கால் பண்ணலான்னு தெரியும். இல்லை அது என்னால் ஓப்பன் பண்ண முடியலடாடி. எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. முன்னாடி அப்லோட் பண்ணது தான் இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. 2 டேஸாக இந்த டென்ஷனில் தான் நான் இருக்கேன். ஓஎம்ஆர்ல இருக்கேன்டா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. யார்ட்டையும் பேச ஓஎம்ஆர்ல ஒரு கடைக்கிட்ட இருக்கேன். வேணாண்டா நீ பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். விட்றா. என்ன பண்ணுறது தெரியலடா. சரி நீ வா. ஒரு 10 நிமிஷம். ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்டா. வா. என்னங்க அவன் நம்பிட்டா? வாவ், எனக்காக உடனே 10 நிமிஷத்துல ஓடி வரேன்னு சொல்றான். எங்க இருக்காரு தெரியலையே. ஐயோ பாவம். எப்படி நம்மளோட பழக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருவாள வந்தோடனே பண்ணு இருக்கு. நான் எங்கேயாவது நீங்கள் ஒளிஞ்சிக்கோ. நான் அதே மாதிரி சேடாகவே மெயின்டைன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் எங்கேயாவது தூரத்துலேருந்து பார்த்தாலும் மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு அவங்க வந்து டேரெக்டாக என்னை பார்க்கவே வர சொல்லிட்டாங்க. அடுத்து ஒருத்தவங்க கால் பண்ணி சீரியஸாக பேசுவாங்க. இதே மாதிரி ரோஸ் மில்க்கு ஃபோன் பண்ணலாங்க. சாடா அவன் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் வந்து நம்மளான்னு எனக்கு தெரில. இப்போ அவன் சர்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. நம்ம ஒரு காலை போடுவோம். இல்லை யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ரோஸ் மில்க்கு எனக்கு காரில் ஓட சொல்லி கொடுத்தால. தேன் மிட்டாய் கூட்டா கண்டுபிடிச்சிருவான். ஆல்பபெட் கூட்டா கண்டுபிடிச்சிருவான். நான் வந்து சீரியஸாக பேசினாலும் அண்ணின்னு சொல்லி பேசுகிறேன். ஃபஸ்ட் அவன் ஃபோன் எடுப்பேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வர வந்துருக்காங்க. சார் கொஞ்சம் பிஸி. எட்ரா ஃபோன் எட்ரா எரும மாடு. ஐ வில் கால் யூ பேக். போய் தொலை. நெக்ஸ்ட் வேறு யாருக்கு ஃபோன் பண்ணலான்னா பூபதின்னு நம்மளோட வீட்டுக்கிட்ட இருக்க அவங்களும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கவங்க தான். அவன் தம்பி கழிச்சு. அவன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் குட்டி பையன். நான் அக்கான்னு தான் கூப்பிடுவான். ரொம்ப பாசம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பட் தம்பு அண்ணான்னு தெரியல. எடுக்கல. அட்டம் செய்யுது. ஐயோ ஐயோ. என்னோட அத்தை பொண்ணுக்கு பண்ணலாம். அவன் என்ன ரியாக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அனிதா இவர்கிட்ட என்ன பீட்ட போடுறதுன்னு தெரியல. அதே பற்றியே போடுவான். ஒரே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் உங்கள் மேலே தான் ரொம்ப க்ரேஸாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வாழ்றேன்னு தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி பிட்ட போட தான் இப்போதைக்கு நம்ம வைங்க. ஹலோ ஹலோ டி, ஒரு முக்கியமான மேட்ரு சொல்ல முடியாது. அதான் கால் பண்ணேன்.
ஒன்னும் மனசே சரியில்லை, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இல்லடி சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. 2 நாளாக என்னால் எதுவுமே ஆப்ரேட் பண்ணவே முடியல. அதான் மனசு கஷ்டமாக இருக்கு. ஆமாண்டி கஷ்டமாக இருக்கு. நான் ஒன்றும் புரியல, செத்துலாம் மாதிரி இருக்கு. அதான் இங்கே வந்து உட்காந்துட்டு எங்கள் வீட்டு கூட யாருக்கும் தெரியாது, நீ யாருக்கும் சொல்லாத. உன்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், உன்கிட்ட தான் எல்லாமே சொல்லுவேன். என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நான் அப்புறமா ஃபோன் பண்ணிட்டா, மனசே ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நான் சைலண்டா உட்காந்து இல்லடி ஃபீல்லாம் பண்ணல. ஓகே தானா? ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். கரெக்ட். ஆமாம் சரி பாய். எங்கள் அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. இல்லை சொல்கிறேன், அவங்களுக்கு யாருமே இல்லை, அதனால நீ பண்ற ஏன் பரவாயில்ல, உங்களை நான் நான் எனக்கு இவன்கிட்ட பேசும்போது மைண்டு ஃபுல்லாக டேடிக்கு தான் இருக்கும். பேசாமல் போய் நீ ஒழிஞ்சிக்கிட்டியாடா, வந்துட்டானோ? அதான் எனக்கு மைக்கை பார்த்தா கண்டுபிடிச்சோனே. மைக்கை ஃபஸ்ட்டு மறைக்கணும் கைஸ். ஏய் இல்லைடா, ஒரு மாதிரியா இருக்கிற நீ. என்னடா எல்லாமே ப்ராங்க் பண்ணுவோம். இல்லைண்ணா நீ உண்மையாதானே? யாரை கூட்டிகிட்டு வர? யாரையும் கூட்டிட்டுலாம் வராதுடா, மனசே இல்லடா. அப்ப மணிஷா என்னால விட்டு போனோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அவங்களாம் விட்டே வாங்க. ஏய் டானி சீரியஸா நான் வைக்கட்டா? ஏன்னா நான் அர்ஜுன்ட்டையும் பேசுறதில்ல, உனக்கு தெரியும்ல, ரொம்ப நாள் ஆச்சு. நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதை தாண்டி நீ தானே சோனியா கிட்ட பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அவனுக்கு ஃபோன் பண்ணல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பாய்டா. நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. டானி வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருவேளை இருக்குமோ? அதெல்லாம் வேற நமக்கு எதுக்கு? ஏன் நான் வந்துட்டு இருக்கான், நீ வர, நீ அங்கேயே உட்காந்துக்கோ, நான் கண்ணு கம்சனா ஓடிடு. டானிக்கு நம்மளே ஃபோன் பண்ணிக்கிறோம். டர்னிங்லேயே இருக்கேன். ஆமாம் நிறைய. அந்த கடையில் ஏதோ உட்காந்துட்டு இருக்கேன் தனியாக. தோரம் தனியான்னு சொல்றீ. தோரன்னு சொல்றான். கெனால்ல தான் இருக்கானா, அது வந்து வச்சு கூட ஒருத்தவங்க பேசிடலாம். அது யாரு நம்பி போறாமா? என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான், செம்மையா ஃபன் பண்ணுவா. கால் ஃபுல்லா. ஹலோ மச்சான், ஏதோ மனசே சரியில்லை மச்சான், ஒரு மாதிரியா இருக்கு. அதான் ஃபோன் பண்ணேன், யார்கிட்ட பேசுனே தெரியல. மனசே சரியில்லடி, ஒரு மாதிரியா இருக்கு, அதான் ஃபோன் பண்ணேன். ஐயோ ஆனல யாரோ ஹேக் பண்ணாங்கன்னு தெரியல மச்சான். 1 மில்லியன் அடிக்க போறேன் கொஞ்சம் தான். இந்த டைம்ல இப்படி ஆயிடுச்சு, அதான் கஷ்டமா இருக்கு. சிரிச்சிட்டு இருக்க எவ்வளவு சீரியஸா யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல. நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லை, என்ன எதுக்கு ஹேக் பண்ணோம்? நானே கையை வச்சு ஏதாவது நோண்டி இருப்பேன் ஒரு வேலை. ஒருவேளை இருக்குமோ? நான் அதை பண்றேன்னு தெரியல. மச்சான் என்ன பண்ண தெரியல, பேசாம செத்துடலாமான்னு தோணுது. சாவும்ல முன்னாடி சீரியஸா ஏன்னா சாவக்கூடாது, அதெல்லாம் ஓவரால மனசு என்னன்னு ஃபோன் பண்றேன். கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு செத்து போவான். ஓ அப்ப நான் எப்படா ஒன்னு அடிப்பேன், எப்படா சாவன் இருக்க. உனக்கு போய் ஃபோன் பண்ண பத்தியா? உனக்கு ஃபோன் பண்றதுக்கு போல 2 பாட்டில் பெனாயில குடிச்சிட்டு அமைதியா படுத்துங்க. சும்மா ஃபன் பண்ண மச்சான், இது ஒரு டேர். எதனால நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். போன வைடா எரும மாடு. பாய் மச்சான். என்னங்க இவன்
நான் சூசைட் பண்ணி போறேன்னு சொல்றேன். நீ பண்ணிக்கிறோம், நீ கண்டிப்பா பண்ணிக்கணும். ஆனால் 1 million எடுத்துட்டு பண்ணிக்கொள்றா. க்ளோஸ் நெட் பார்த்தீங்களா? யூடியூப் வச்சு பேசினால கொஞ்சமா நம்புறாங்க. நான் வேற என்ன ரீசன் லவ் பண்றேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, இல்லை வந்து நான் எக்ஸாமில் இந்த மாதிரி ஆகிட்டேன் அந்த மாதிரி ஆகிட்டேன், என்ன ரீசன் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸாக அவங்க எல்லாரும் என் மனசில் வச்சுருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போல்லாம் பண்ணாலும் அதுதான் உண்மை. நீதான் ரீசனுக்கு எல்லாமே இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நான் வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணி யூடியூப்பை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது ஜென்ரலாக பேசுகிறேன், லவ் பற்றி பேசுகிறேன். என்னது நீ லவ் பண்ணுறியான்னு கேட்பாங்க. பாவுண்டா அவன் டி நகருக்கு போயிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி. ஆமாம், அவன் ஆள் கூட டி நகருக்கு போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு கூட. நான் சொன்ன உடனே அவன் வந்து இல்லை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தான். அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து சொன்னான். வேணாண்டா, ஏற்கனவே என்னால் உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவமே போதுன்னு சொல்லிட்டு கழுது தெரியல கூட்டுறேன்னா சொன்னான். கூட்டுறேன்னா அவன் லவ்க்கு நான் கேரண்டி இல்லை. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. நான் வேறு எதுவுமே மறைக்க மாட்டேன். நான் ஏதாவது கேட்டால் ஓப்பனாக பேசிடுவேன். நான் ஓப்பனாக பேசேன். அவங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி இவன் கூட இருப்பாங்க? அவன் இன்னும் திருந்தலமாமா. அவன் ரொம்ப நல்ல பையன். ஏய் பட்டானா போட 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 ஃபோன் பண்ணுறானா போட 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 நீ ஃபோன் ஐயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்காக மன வருத்தத்தை நீ இப்போ போட்டினா ஓடிபி அங்க சென்ட் ஆகும். அவர் எப்படி நம்மளுக்கு ஓடிபி சொல்லுவார்? அவரோட சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்க. ஆமாம், பழசா ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சிம்மு. அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி எமர்ஜென்சியாக தேவைப்படுது. அவங்க மெயில் ஐடி ரெக்கவர் பண்ணணும். இந்த நம்பருக்கு தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதனால தான் இல்லை அவங்க மெயில் ஐடி ஹேக் ஆகல ப்ரோ. ஆக்சுவலி அவங்க வேற ஒரு இல்லை ஒரு சேனல் வச்சுருந்தாங்க. அது சரி நேரில் ஓகே ஃபைன். அது இப்போ சென்னையில் இல்லையா? நாளைக்கு தான் சென்னை வருவாங்க. நாளைக்கு வரும்போது நேரில் வந்து ஓடிபி வாங்கிக்கிறேன். நேரில் வாங்க, நான் ஓடிபி தரேன். இவ்வளோ நாள் என்ன பண்ணுறேன்? இவ்வளோ நாள் என்ன பண்ணுறேன்னா இவங்க 2 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த ஐடியா எனக்கு தோணல. யாருமே ஓடிபி கொடுக்க மாட்டாங்க. ஆயிஷான்றீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. நாளைக்கு வந்துடுவேன். நீங்கள் சென்னையில் தான் இருப்பேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் வாங்க. நேரில் பேசி நாங்கள் ஓடிபி தரேன். சொல்லணும் மனசே தெரியல. நீ ஒரு மாதிரி செத்துலாமேன்னு தோணுது. உன்னால் மறுபடியும் உருவாக்க முடியாது. உருவாக்க முடியும். அப்புறம் செத்துலாம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பேச தானே எப்படி வேஸ்ட் ஆகும்? எவ்வளோ வீடியோஸ்டா 160-180 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம். நீ கூட முதல்ல பார்த்தாலும் யூடியூப் தானே சொல்லுவேன். பாடா சாப்பிடலாம் சொல்லுவேன். எங்கேயுமே வர மாட்டேங்கிறேன். யூடியூப் தானே சொல்லுவேன். அப்படி ஆகும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக திருப்பி எடுத்துடலாம். இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும். விட முடியலையே. நினச்சி ஓடிபி தரேன்டா. சிம்பிள். நாளைக்கு ஓடிபி வாங்கி உன் இமெயிலை ரிட்ரீவ் பண்ணால் எடுத்துடலாம்ல. ஒரு மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இந்த மெயிலே ஹேக் பண்ணிட்டாங்களா? அந்த மெயிலே ஹேக் பண்ணிட்டாங்க. மெயிலுக்குள்ளேயே போக முடியல. எதுவுமே பண்ண முடியல. இல்லைன்னா நல்லா அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவல. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. பாஸ்வேர்ட் தப்பு. அவங்க நான் பேசி அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்கடா. இப்போ சார்ஜ் இல்லைடா. நீ வரியா? இருடா, நான் கால் பண்ணுறேன். அவனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லி நான் வரேன். கூகுளில் கொண்டு இல்லைனா ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே பண்ணிட்டேன். வரலையே. போயிட்டு இருந்தீங்களா? நான் சும்மா சொன்னேன். நீ அப்படியாவது உண்மையாக சொல்லுவேன். எப்படியும் நான் நம்ப முடியும். நான் வச்சு செய்வேன். செஞ்சுட்டியாடி? எல்லாரும் ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? அங்க தெரிஞ்சு காட்டுறானா? அங்க இல்ல. இல்ல இங்கதான் இருக்காங்க. நாங்க உட்காரக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. இங்க உட்கார சொன்னல. அவங்க நம்ம அங்க இருந்து நடந்து வரும்போது இங்க யாரையோ கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஹாய் காட்டுங்க தனி. நீ என்ன ஒரு பிராங்க் பண்ணல, நான் ஒரு பிராங்க் பண்ண முடிஞ்சு போயிடுச்சுடா. அங்க இருந்து வரும்போது டி நகர்லாம் சொல்லியிருக்கேன். நான் உனக்காக பாவப்பட்டு என் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு தூக்கி வச்சு பேசுறேன் தெரியுமா? எப்படி பிராங்க் பண்றாருங்க இவரு. அப்போ இவர் நம்ம திருப்பி செய்யணுமா இல்லையா? இதெல்லாம் ஒரு விளையாட்டா சார்? ஜாலியா இருக்குதுல்ல. நான் சொல்ற வரைக்கும் கட் பண்ணாத. கட் பண்ண அடிப்பா. ப்ரூஃப்டா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு. நீதான்டா ஏற்கனவே கார் ஓட்டும் போதே ஒரு நீ சொன்ன மாதிரி சாவடி. இவனுக்கு செத்துருக்கலாம். வந்து பிரியாணி சாப்பிட்டு வரணும். அப்போ வந்து இதே மாதிரி கை பூச்சி முறுக்கி ரெட் கலர் ஆக்கிட்டு வந்துருமா இவன். அப்போ நினச்சேன் இவன் இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து செய்யணும். எதுக்கு கொஞ்சம் மதியம் இருக்கிறவங்க கை பூச்சி கிளம்பிக்கிறான். சரி நாங்கள் கிளம்புறோம். அசிங்கப்பட்டுட்டு. ஹாய், நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். மை நேம் கிரிதரன். சூப்பர். ஆமாம்.
என்னாச்சு அது பண்ணிட்டாங்களா உங்களை என்கிட்ட சொல்லுங்க, நான் சக்சஸ் கிட்ட பேசிக்கிறேன், அவங்க செஞ்சிருவாங்க. இல்ல புரியல. கொஞ்சம் சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா டேனி? உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? ஃபேன் ஹேண்ட்லிங் பண்ணனா வந்து அவங்க கிட்ட வந்து எல்லாம் என்கிட்ட சொல்றேன். வாட்டி ஊட்டிக்கு போணுமா, அப்ப இவன் வந்து இப்பதான் மீன வேணும்டா, இவன் வந்து யூகேஜி படிச்சிருக்கான், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். சூப்பரா ஒரு விஷயம் வந்து நாங்க ஃபேமிலியா அவங்க வேணாம், இவகிட்ட சொல்லி இவகிட்ட சொல்றேன். நான் எனக்கு நம்ம ஃபேமிலி டானி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி பிரிச்சு பேசுறேன். சொல்றேன் என்ன தெரியுமா சானிங், நாங்க எல்லாரும் ஒரு ஃபைன் மார்னிங் 6 o'clock அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். போயாட்டா இருக்கணும், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். பார்த்து நடந்துக்கோ. என்ன இப்படி இருக்கீங்க? அடிக்கடி கல்லு வரும் வீட்டுக்கு. நிறுத்துறா என்ன அழிப்பான். அப்புறம் என்னால உங்கள்கிட்ட சொல்ல முடியாது கைஸ். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இவங்க நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிச்சத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு எனக்காக வரேன்னு சொன்னால, அதே எந்த ஃப்ரெண்டு? கபிலனா? பிருத்விராஜ். பிருத்வின்னு ஒருத்தர் KFCல கிரசன்ட் போகும்போது ஒருத்தன் வந்தாந்து. நீங்க நைட்டு சாப்பிட போடுங்க ஒரு கடைக்கு. கருப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் கார் கூட கலர் தான் பாருங்க. கருப்பு செட்டா போட்டுருங்க. பிடிக்கலன்னா டப்புன்னு மூக்கில் குத்திருக்க மாட்டேன்னா இல்லையா? நீங்க எம்பாரஸா ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க இப்படிதான், நாங்க ஒரு நடி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுவேன். நீங்க இருக்கீங்கறதால நான் வந்து ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது ஆஃப் பண்றா கொன்னுடுவேன். இல்ல அன்னைக்கே முடிவு பண்ணேன் உன்னை நம்ப கூடாதுன்னு. ஓ நோ. வாடா. பாத்துறே பார்க்கவே இல்ல. ஓடி நெக்ஸ்ட் போயிடலாம். சபாஷ். அவங்க யாருன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மம்மி. அம்மா அவங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி தான். எங்க அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ சேம் ரியாக்ஷன் தான் அவங்க கிட்ட இருந்து வரும். மடியில படுத்துட்டோம். எங்க அம்மாவை போனா வீட்டு போனா தொடப்பட்டி வச்சு வாங்கிடுவாங்க. எதுக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால நம்ம வந்து இப்படி பண்ணல. ஹலோ அக்கா, ஐஷா பேசுறேன்க்கா. ஹலோ இந்த ஐஷாவா? நதீன் தெரியுமா? இருக்கட்டும். யார் நீ? ஏற்கனவே மனசே தெரியலக்கா. ஒன்றும் இல்லைக்கா. மம்மி இருக்காங்களா? ஒரு நிமிஷம் கொடுங்க. சொல்றேன்க்கா, அவங்கள்ட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ மீ கேக்குதா? இல்லை மீ மனசே தெரியல மீ, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மீ. அதான் தனியாக வந்து உட்காந்துட்டேன். யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியல, உங்களுக்கு தான் கால் பண்ணேன். எங்கள் அக்கா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அம்மாட்ட எதுவும் சொல்லாதீங்க. இல்லை வேணாம் மீ, நான் ஓயம்மால இருக்கேன். நீங்கள் எப்படி அவசரம் வருவீங்க? நான் ஓகே தான் மீ, நான் சரியாயிடுவேன். இல்லை வேணாம் மீ, நான் பார்த்துக்கிறேன். 1 மில்லியன் ஆக போகுது மீன். 2.5 லட்சம் பேர் தாக்குள்ளே பார்த்தா அது மொத்தமாக அப்படியே டெலிட் ஆன மாதிரி ஆயிடுச்சு மீன். என்னன்னே தெரியல. தெரியல மீன், நான் தூக்கத்தை ஏதோ அமுக்கிடுவேன்னு தெரியலையே. ஒரு மாதிரி கஷ்டம். நீ வந்து நான் சொல்றது தப்பா நினைச்சிட்டியோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நீ உடம்புக்கு பாரு, தூங்குனா தான் எல்லாமே கரெக்டா வரும். எல்லாமே நீ தான் சென்டர்ல போய் கொடுத்து பாரு. இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, தமிழ் பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆமா சரி, வேலைதான் இருக்கு. நதீம் போ சொன்னேன். என்ன தெரியல, ஐசா நான் ரொம்ப வருது இருக்கு. ஆமா மீ, நதீம் சொன்னா ஒரு 6 மணி இருக்கும் மீ. மனசு சுத்தமா சரியில்லை, அதனால அப்படியே சரி நேரா வீட்டுக்கு வந்திருக்கணும். ஏன் தனியா போன? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா? அப்படியே விட்டுட்டு போறோம். வந்து தங்கி இருந்தாலும் தங்கி இருக்கலாம். அதுல நன்மை இருக்கும். அதுதான் வேற வண்டி இல்ல, பயப்படாது. முடிஞ்சா வந்து நைட்டுக்கு வந்து இங்க தங்கி போவா. விஷயம் சொல்லு நீ சொல்லிட்டா. அம்மாங்கிறவ வாழும்போதே சாமி தான். சொல்லு. நான் சும்மா பிராங்க் பண்ணுவேன். ஏசப்பா, அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகல. சும்மா சொல்லாத. ஆமா, நீங்க தமிழ்ல பேசுற எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் போட்டு பச்சிட்டே இருப்பேன். சும்மா சொல்றியா? நிஜமா சொல்றியா? நான் வந்துடுவேன் வீட்டுக்கு பாரு. இல்ல ப்ராமிஸ், அத சும்மாவே சொல்றேன். விளையாடுறத ஐஷா, கொஞ்ச
சாரி உடம்பு பார்த்துக்கோங்க பாய். நான் வரேன். பயந்துட்டாங்க கைஸ். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இதே ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க செம்மையாக பயந்துருவாங்க. அண்ணி ஃபோன் பண்ணுறான். அப்போ மெசேஜ் அனுப்பிச்சால கால் யூ பேக் லேட்டர். சார் இப்போ ஃபோன் பண்ணுறேன். ஹலோ யூடியூப் சேனலில் ஹேக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தேன். அப்போ தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ கட் பண்ணிட்டியா? அதான் நான் இப்போ நானும் அதான் நினச்சேன். செத்துலானே தோந்துடா. சரியே இல்லை மனசே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுதா? மனசே சரியில்லை ஒரு மாதிரி இருக்குன்றேன். எல்லாம் பரவாயில்லக்கா ஒன்றும் இல்லை சரியாயிடும் வாங்கக்கான்றான். பார்த்தீங்களா பேசுங்க கூட அவன் என்னதானே வர சொல்கிறான். இப்படி இருக்கே இது நம்பியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். மனசு உடஞ்சி போய் இந்த நாய்க்கு ஃபோன் பண்ணால் பரவாயில்ல நீங்கள் வாங்க. யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க யார்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அச்சுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருந்தா? அச்சுக்கு 2 பேர் ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருந்து கைஸ். பட் 2 பேர் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்மளோட டேனி. அவன் வந்து எப்போவுமே இப்படிதான் ஒரு பிரச்சனைனா உடனே எனக்காக வந்துடுவான். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் அவன் வந்து அதான் ஒன்றுமே மைண்ட்லேயே வச்சுக்காம எனக்காகவே வருவான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லை யூஸ் பண்ணிட்டான். அண்ட் இன்னொன்று வந்து அதறிட்டாங்க. அவன் பேசும்போதே புரிஞ்சிச்சு. ஸ்டார்டிங்லேயே என்னன்னே சொல்ல அதுக்குள்ளேயே என்னம்மா இவ்வளோ சீரியஸாக பேசுறியாம எனக்கு மனசாக சரியில்லை எல்லாம் சின்ன செடின்ற மாதிரி ரொம்ப டச்சிங்காக போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து நாளை தான் இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாவம் கை சிமெண்ட் இவங்களுக்கு பண்ணிட்டால. இவங்க யாரோட அம்மானு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நானே சொல்கிறேன். நோ ப்ராப்ளம். நம்ம வந்து ஒரு வாட்டி ஏர்போர்ட் போனோம் ஞாபகம் இருக்கா கைஸ்? விடிய காலைல 4 மணிக்கு நதீமோட மம்மி தான் இவங்க. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறாங்க. அவளால மேட்ரு போயிருக்குமோ தெரியல. பார்க்கலாம். ஹலோ புளிசாதமா? ஓகே வேணும்ப்பா. புளிசாதம் வேணுமான்னு கேட்குறாங்க. நைட்டில் யாராவது புளிசாதம் போடுவாங்களா கைஸ் வீட்டில்? எங்கள் வீட்டில் என்ன எப்படி கொடுமை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஆமாம் நம்ம பண்ணுற சேட்டைக்கெலாம் வந்து சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் தான். இப்போ போடுறாங்களா அது வரைக்கும் எனக்கு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் அண்ட் எல்லாத்துக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ நாளைக்கு உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன்.